Hi friends, இப்போ நம்ம plain மைதா sugar போட்டு sweet dosa எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து தேவையான அளவு salt, sugar வந்து ஒரு 1/4 கப் போதும். ஏனா இது 1/4 கப் மாவு தான் மைதா. இது வந்து சோள மாவு ஒரு பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் இதில் விட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைச்சி தோசை மாவு விட வேண்டியதுதான். இது டக்குன்னு ஈவினிங்கில் நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். நம்ம சுகரையும் இப்பயே நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு ரொம்ப சால்ட்டு போடக்கூடாது. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன். எப்போவுமே அந்த ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம சேர்க்கறது அது கொஞ்சம் நல்லா வரும். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு அதை கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது கரைச்சி நான் ரெடி ஆக்கிட்டேன் பாருங்கள். எப்போவுமே மைதா வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்னஸ் வேணுன்றதுக்காக தான் அந்த சோள மாவும் பச்சரிசி மாவும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நமக்கு உடம்புக்கும் நல்லது. இந்த தோசையும் வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும். நமக்கு அது கொஞ்சம் ஸ்டிஃபாக கொஞ்சம் மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ தவா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து விட்டு தவாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு விட்டு நீங்கள் சுடுங்க. அதே போல் ஆயிலும் வந்து உங்களுக்கு எப்படி நிறையா வேணுமோ இல்லை கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இப்போ நடுவில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பின்னாடி நம்ம கொஞ்சம் வெந்த பிறகு கூட திரும்ப இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம். அது மைதான்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போது நம்ம பாருங்க திருப்பி நல்லா இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் இந்த மாதிரி வெந்தாக்கா நல்லாயிருக்கும். நமக்கு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இந்த ரொட்டி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் மாதிரி நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நொடியில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈஸியான டிஃபன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் அடுத்து என்ன செய்கிறது வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.